ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹே இட்ஸ் ஷைனி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோயா சீஸ் ப்ரெட்டு தான் செய்ய போகிறோம். நினச்சது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சஃபோலாவில் இருந்து சோயா சங்க்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 40 கிராம் சோயா சங்க்ஸ் இருக்கும். இந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். சோயா நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டு காய்கறி வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக வெட்டினா போதும். சோயாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இந்த எல்லா மசாலாவும் சேர்த்து சோயாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவில் மிக்ஸ் பண்ண சோயாவை இதில் போட்டு நல்லா கிளற விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கிளற விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சோயா நல்லா மசாலாவோட கோட் ஆகிட்டு சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், சோயா முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சாண்ட்விச் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் எடுத்துட்டு ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் எல்லா சைடுமே. அதுக்கப்புறம் ஹெல்மன்ஸில் இருந்து ரோஸ்டட் கார்லிக் மயோனைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மயோனைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சோண்டு வந்து மயோனைஸ் சேர்த்துட்டு இந்த மயோனைஸும் எல்லா சைடோட ப்ரெட்லேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியனை வந்து இந்த ப்ரெட்டில் சேர்த்துட்டு இதோட குட்டி குட்டியாக கட் பண்ண டொமேட்டோவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ரை பண்ண சோயாவும் டேஸ்ட்டுக்காக ஆரிகானோவும் சேர்த்துக்கலாம். எதுக்கு காய்கறியை குட்டி குட்டியாக வெட்ட சொன்னேன்னா, நம்ம சாப்பிட சொல்ல அது உள்ள வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரியாது. தெரியாமல் அப்படியே சாப்பிட்ருவோம். இதோட சேர்த்து சீட்ஸும் சேர்க்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணலாம். 2 hours later. நான் எல்லா ப்ரெட்டுமே வந்து அதே மெத்தடில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ப்ரெட்டில் மட்டும் நிறைய சீஸ் போட்டேன் என் ஃப்ரெண்டுக்காக. அவன் நல்லா சீஸ் சாப்பிடுவான்னு. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோடனே நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டு எடுத்து இதில் வச்சுட்டு ஏதாவது மூடி இல்லைனா வந்து லிட் ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நானும் ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எங்கே சீஸ் மெல்ட் ஆயிடுச்சான்னு. லாஸ்ட்டில் பார்த்தா ப்ரெட்டு அடியில் கருகி இருந்துச்சு. சீஸும் மெல்ட் ஆகல, வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரெட் இருந்துச்சு. ஒரு ப்ரெட்டு மேலே போட்டு அப்படியே சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். நினச்சது ஒன்று ஆனால் செஞ்சது ஒன்றுன்னு. என்ன தான் ஃபஸ்ட்டு செய்யும் போது சொதப்பினாலும் செகண்ட் வாட்டி சாண்ட்விச் செஞ்சப்போ ஸ்மெல்லாம் சூப்பராக வந்துச்சு. கட் பண்ணிவிட்டு சாண்ட்விச்சில் நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீட்டில் கொடுத்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.